தனியா இருக்கும் ஆர்யா ஒரு மலை இரவு. ஒரு பெண் ஆர்யா தனியா வீட்ல இருக்கா. அவள் ஒரு பழைய ரேடியோ வச்சு ஒலி செய்துகிட்டே டீ குடிக்கிறா. அதுல திடீர்னு ஒரு குரல், ஆர்யா, நீ இன்னும் அங்கேயே இருக்கியா? அவள் அதிர்ச்சி. ரேடியோயில அவளோட பெயர சொல்றாங்க. அவை சத்தமா, யாரு இது? மர்மமான குரல். அந்த குரல் மீண்டும் வருது. நான் ரோகன், 2050ல இருந்து பேசுறேன். அவளோட மூளையே சத்தம் போகுது. அது என்னடா 2050? இப்ப 2020? அவன் குரல் அமைதியா சொல்றான். நீ 2 நாள்ல இறக்கப் போற. நான் உன்னை காப்பாத்த வந்திருக்கேன். நம்பிக்கை, பயம். ஆர்யா சிரிக்கிறா. பைத்தியமாயிருக்கே நீ. ஆனா அவனோட குரல் ஒரு பெரிய விஷயம் சொல்றது. உன் வீட்டில மேஜையில பழைய கடிதம் இருக்கு. அவள் போய் பார்த்தா சரியாவே ஒரு பழைய கடிதம் மேஜையில இருக்கு. யாரும் அதை வைத்ததில்ல. அவள் கை நடுங்குது. அவள் கடிதம் திறக்கிறா. அதுல எழுதிருக்கு, 29 அக்டோபர் 23, ஆர்யா மரணம், மின்னல் தாக்குதல். அந்த குரல் சொல்றது, நான் உன் ஃபியான்சே ரோகன். நான் டைம் மெஷின் உருவாக்கி உன்னை காப்பாத்த முயற்சிச்சேன். மின்னல். இரவு மழை வெய்யிற மாதிரி அடிக்குது. அவள் ரேடியோ ஆஃப் பண்ண முயற்சி செய்றா. ஆனா வேலை செய்யல. அந்த குரல் சொல்றது, கடிதம் வச்ச இடத்துல நின்னு ஒதுங்கிடு. அவள் விலகுறா. உடனே ஒரு மின்னல் பாயுது அந்த மேஜையிலே. அவள் அலறுறா. சுவாசம் வேகமா. ரேடியோ ஒலி குறையுது. குரல் மெதுவா, நான் முடியும்னு நினைச்சேன். ஆனா நேரம் மாறல. மறுபடியும் ஆரம்பம். காலை. ஆர்யா படுக்கையில விழிக்கிறா. அவள் உயிரோட தான் இருக்கா. ஆனா மேஜையில அந்த ரேடியோ கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு புதிய கடிதம். அதுல எழுதிருக்கு, நேரம் ஒரு சுற்று. நான் இன்னும் முயற்சிக்கிறேன். அவள் வானத்தை நோக்கி சொல்றா, ஒரு நாள் நீ திரும்பி வருவேன்னு நம்புறேன். தி எண்ட். நேரத்தோட கடைசி கடிதம். 2050. நியோ சென்னை ரோகன் ஒரு டைம் லேக்ல நிக்கிறான். அவனோட கண் கீழே டார்க் சர்க்கிள், கைய காயம். அவன் லேப்டாப்ல டைப் பண்றான். எக்ஸ்பெரிமெண்ட் 47. டார்கெட் அக்டோபர் 27, 2025. மிஷன் சேவ் ஆர்யா. அவனுக்கு தெரியும், 40 முயற்சி பண்ணியிருக்கான். ஒவ்வொரு முறையும் அவளை காப்பாத்த முடியல. ஆனா இப்ப அவன் முடிவா, இந்த முறை அவளை பார்க்கணும். டைம் போர்த்தல். அவன் ஒரு பெரிய மின்சார வட்டத்துக்குள் நிக்கிறான். அதுல ஒளி மின்னுது. வானம் மாதிரி சுழற்சி. ரோகன் மெதுவா சொல்றான், ஆர்யா, இப்போ நான் வர்றேன். அவன் சுவிட்ச் ஆன் செய்கிறான். மின்னல், காற்று, ஒளி எல்லாம் கலந்து அவன் உடம்பே மாயஞ்சுது. 2025. அதே வீடு, அந்த மழை இரவு மீண்டும். ஆர்யா கதவுக்கு வெளியே மின்னல் ஒளியில் ஒரு நிழல். அவள் மெதுவா கதவு திறக்கிறா. அங்க நிக்கிறது ரோகன். அவள் அதிர்ச்சி. இது சாத்தியமா? அவன் சிரிச்சு சொல்றான், டைம் மெஷின் உண்மையா வேலை பண்ணிச்சு. அவள் அவனைத் தொட்டா. மனசு தாங்கல. அவள் அழுதுட்டு அவனை கட்டிக்கிறா. நேரத்தோட விலை. ரோகன் சொல்றான், நான் இங்க நீண்ட நேரம் இருக்க முடியாது. டைம் போர்ட்டல் மூடப்படுறது. நான் போன உடனே இந்த ரேடியோ, கடிதம் எல்லாம் அழிஞ்சிரும். அவள் கத்துறான், நான் உன்னை விட்டுட்டு மாட்டேன். அவன் அவள கைய பிடிச்சு சொல்றான், நான் போனால்தான் நீயும் உயிரோட இருப்ப. வெளியில புயல் அடிக்குது. கடிகாரம். கடைசி தருணம். ரோகன் அவள கையில ஒரு சின்ன டிவைஸ் வைக்கிறான். அது ஒரு பெண்டன்ட் மாதிரி மெதுவா மின்னுது. அவன் சொல்றான், இதுல என் நினைவு இருக்குது. நீ தனியா இல்ல. பின் போகுற நேரம். போர்ட்டல் திறக்குது. ஒளி மின்னுது. அவன் மறைஞ்சு போறான். அவள் கத்துறா. ரோகன். ஆனா அவன் மாயம். முடிவு. காலை. அவள் விழிக்கிறா. வீடு சும்மா. மழை நின்றிருக்கு. அவள் கையில பெண்டன்ட் இன்னும் மின்னுது. அதுல மெதுவா அவனோடவே இருக்கே, நேரத்துக்கு அப்புறம் கூட. அவள் சிரிச்சு சொல்றா, டைம் நம்மை பீச்சாலும் காதல் நம்மை இணைத்துடுச்சு. தி எண்ட். பார்ட் 2. திரும்பியவன். மர்மமான பெண்டன்ட். மாலை நேரம். ஆர்யா அந்த பெண்டன்ட்டை டிவி லைட்ல பார்த்துக்கிட்டு இருக்கா. அது மெதுவா பீப் பண்ணுது. அதுல ஒரு ஒளி பாயுது. அது அவள் முகத்துல மின்னுது. ஒரு ஹோலோகிராம் வெளிவருது. அங்க ரோகன் குரல், ஆர்யா, நான் சிக்கி போயிட்டேன். என்ன காப்பாத்த வேணும். நீதான் முடியும். அவள் கண்ணீரா மாறுது. அவள் முடிவு செய்றா, இப்ப நான் தான் நேரத்துக்குப் போறேன்.
பழைய லேப்பின் ரகசியம். அவள் ரோகன் வச்சு போன பழைய நோட்புக்கை திறக்கிறா. அதுல எழுதிருக்கு, பேக்கப் டைம் டிவைஸ் ஹிடன் இன் சப் பேஸ்மெண்ட் லெவல் 3. அவள் அந்த லேப்ப போறா, தூசியில் மூழ்கிய இடம். படிகள் கீழே போய்தான் அந்த டைம் கேப்பினை கண்டுபிடிக்கிறா. அது கிட்டத்தட்ட 10 வருடமா யாரும் தொட்டதே இல்ல. அவள் மெதுவா சொல்லுறா, ரோகன், நீ வந்த பாதையில நானும் வர்றேன். நேரம் உடையும் தருணம். அவள் டிவைஸ் பவர் ஆன் பண்றா. முழு லேபும் அதிருது. மின்னல் ஒளி, காற்று, சத்தம் எல்லா ஒன்றா கலக்குது. அவள் பெண்டன்ட் பிரிச்சு சொல்றா, என்னை அவனிடமே அழைச்சுக்கோ. அந்த ஒளியோட சேர்ந்து நேரத்துக்குள்ள விழுந்து விடுறா. 2050 நேர் புயல். அவள் விழிக்கிறா. சுற்றுல் நீல நிறத்துள்ள ஒளி அலைகள். அங்க ரோகன் கிடக்கிறான், காயமடிச்சு. அவன் சுவாசம் மெதுவா. அவள் ஓடிப்போய் அவனை தாங்குறா. ரோகன் அவன் கண் திறந்து அவளை பார்க்கிறான். அதிர்ச்சி, சிரிப்பு சேர்ந்து. நான் சொல்லனே, நீ நேரத்துக்கு அப்புறம் கூட என்னை அடைவா. உலகம் உடையும் தருணம். டைம் மெஷின் கிராஷ் நடக்குது. வானம் கிளியுது, ஒளி பாயுது. ரோகன் சொல்றான், நம்ம இருவரையும் இங்க வச்சா காலமே உடையும். நீ திரும்பணும். அவள் மறுக்கிறா, இல்ல, நான் உன்னை விட்டு மாட்டேன். பெண்டன்ட் அவள் கையில வைக்கிறான். கண்ணீரோ, இதுல என் கடைசி நினைவு இருக்கு, போ. அவன் அவளை தள்ளிவிடுறான். அவள் போர்ட்டலுக்குள் விழுந்து போறா. அவன் பின்னாடி ஒளியோட மாயம். 2025 திரும்பியவள். அவள் விழிக்கிறா. அவள் வீட்ல. வானம் அமைதியா. பெண்டன்ட் அவள் கையில். அதிலிருந்து ரோகன் குரல், நான் காலத்துல இல்ல, ஆனா நீயே என் நேரம். வானத்தை நோக்கி சிரிச்சு சொல்றா, நேரம் மாறலாம், ஆனா காதல் இரே நேரத்துல நிற்கும். அவள் பெண்டன்ட் மூடுறா. வெளிச்சம் மின்னுது. அதுல அவன் முகம் ஒரு நொடி தெரியும். தி எண்ட். கடைசி கடிதம் பார்ட் 3. ஆர்யாவின் பயணம். 10 வருடம் கழிச்சு 2025ல நடந்ததை தாண்டி இப்ப 2030ல நடந்ததே. அவளிடம் இன்னும் அந்த பெண்டன்ட் இருக்குது. அத தினமும் அவள் கழுத்தில வைக்கிறா. அதுல ரோகன் குரலொலி இன்னும் ஒளிருது, நான் காலத்துல இல்ல, ஆனா நீங்க என் நேரம். அவள் இன்னி அவனை மறக்க முடியல. மர்மமான அழைப்பு. ஒரு நாள் ஒரு அரசு ரிசர்ச் சென்டரிலிருந்து அவளுக்கு கால் வருது. டாக்டர் ஆர்யா, ஒரு விஞ்ஞானி நேரத்துக்கு அப்புறம் இருந்து வந்திருக்கிறார். அவரை நீங்கள் அடையாளம் காண முடியும். அவள் அதிர்ச்சியோட போகிறா. அங்கே அவள் பார்த்தவுடன் அவள் கண்கள் நின்று போகுது. அவன் யார்? அங்க நின்றிப்பவன் ரோகன் மாதிரிதான். ஆனா அவன் வேற பெயர். அர்ஜுன் ராவ், டைம் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேட்டர். அவன் கண்ணீரோட சொல்றா, ரோகன், நீயா? அவன் குழம்புறான். ரோகன், நான் அந்த பெயரை கேள்விப்படல. அவன் பெண்டன்ட் எடுத்து காட்டுறா. அது ஒளி பாயுது. அவன் கண்ணில் ஒரு ஃபிளாஷ். அவன் நினைவுகள் மின்னல் மாதிரி வந்து போகுது. நினைவுகள் திரும்பும் தருணம். அவன் தலையை பிடிச்சு விழுந்து போகிறான். அவள் அவனை தாங்குறா. கண் திறந்து அவள் முகத்தை காணும்போது அவன் மெதுவா சொல்றான், ஆர்யா. அவள் சாப் பண்றா. நான் சொன்னேனே நீ திரும்புவேன்னு. அந்த பெண்டன்ட் இருவருக்கும் இடையே மின்னுது. ஒரு டைம் சிங்க் பல்ஸ் உருவாகுது. நேரம் நின்ற தருணம். அந்த பல்ஸ் வெடிக்குது. முழு உலகமும் நின்று போகுது. காற்று நின்று, ஒளி நின்று. ஆனா ஆர்யா அண்ட் ரோகன் மட்டும் அசைறாங்க. அவன் அவள கைய பிடிச்சு சொல்றான், நாம் இப்ப நேரத்துக்குள் இல்ல, நேரத்துக்கு மேல். அவள் சிரிச்சு பதிலா, அப்படின்னா இப்ப நம்ம நேரம் யாராலும் நிறுத்த முடியாது. அவர்கள் இருவரும் மின்னலோட கலக்கறாங்க. வெளிச்சம் முழுக்க சூழுது. இறுதி காட்சி. வெளிச்சம் மெல்ல மறையும்போது ஒரு சிறிய வீட்டில் ஒரு பெண் பையனுக்கு பெட் டைம் ஸ்டோரி சொல்றா. அவள் நெக்லஸ்ல அதே பெண்டன்ட். பையன் கேக்குறா, அம்மா, அந்த டைம் ஸ்டோரி உண்மையா? அவள் சிரிச்சு சொல்றா, உண்மையாதான். உன் அப்பா ரோகன்தா அந்த கதையில ஹீரோ. கேமரா மெதுவா பெண்டன்ட்ல ஜூம் ஆகுது. அதுல ரோகனும் ஆர்யாவும் வலியறது. த எண்ட்.